ஹாய் கைஸ், டிரான்செட் 2026 அண்ட் சிடபிஜி 2026க்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டிரான்செட்டோட வெப்சைட்குள்ளே போனாலே உங்களுக்கான டவுன்லோடிங் ஆஃப் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு லிங்க்கை இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஹால் டிக்கெட் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ நேற்றுக்கு மேபி ஆகிருக்கலாம், பட் நமக்கு யாருக்குமே லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பிகாஸ் எனக்குமே ஓப்பன் ஆகலை. பட் இப்போது லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. டிரான்செட்டோட லிங்க் இப்போ ஓப்பன் ஆகுது. உங்களுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கே நான் டவுன்லோட் பண்ணிடணுமா, அப்புறம் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எக்ஸாம் அன்றைக்கி முதல் நாள் வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அது எப்போ வேணாலும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் ஹால் டிக்கெட் வந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுலேயுமே மேலே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் வித் எரர்னஸ் டேட்டா அஸ் ஆன் 27/4/2026 காலையில் 11:30 மணி வரைக்கும் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் எரர் இருக்கோ அவங்களோட ஹால் டிக்கெட்டை நாங்கள் வித்களில் வச்சுருக்கோம், ஹால் டிக்கெட் நாங்கள் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பாருங்கள், டவுன்லோடிங் ஆஃப் ஹால் டிக்கெட்டுக்கும் கீழே நோட் நோ மோர் கரெக்ஷன் வில் பி கேரிட் அவுட் ஆஃப்டர் டவுன்லோடிங் த ஹால் டிக்கெட் அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அதில் எந்த எரர் இருந்தாலும் நாங்கள் பொறுப்பு இல்லை, இதுக்கு மேலாம் எங்களால் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது டவுன்லோடிங் ஆஃப் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இந்த பேஜை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு இங்கே கேட்கும், அண்ட் கேப்சா கேட்கும். ஸோ உங்களுக்கான இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு, தென் உங்களுக்கான கேப்சா என்னவோ அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுங்க. சப்மிட் பண்ண உடனே இங்கே பாருங்கள், உங்களுக்கான இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோடிங் பேஜ் இந்த மாதிரி தான் காமிக்கும். அதாவது ஸ்டேட்டஸ் இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் அப்படின்னு காமிக்குதா, அது கீழே இஷ்யூஸ் நில் அப்படின்னு காமிக்கணும். ஸோ இங்கே அந்த வித் ஹெல்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன் இங்கே தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இந்த இஷ்யூஸ் நில் அப்படின்னு இருந்தால் உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த பிரிண்ட் ஹால் டிக்கெட்டுங்கிற பேஜ் வரும். இதுவே உங்களுக்கு இஷ்யூஸ் நில்லுன்னு இல்லாமல் ஃபோட்டோ சைன் அந்த மாதிரி எதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கான பிரிண்ட் ஹால் டிக்கெட் பேஜ் இங்கே எனேபிள் ஆகாது. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணி அது உங்களுக்கு அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே பிரிண்ட் ஹால் டிக்கெட்டுங்கிற பேஜே உங்களுக்கு ஷோவே ஆகும் அந்த லிங்க்கே. அது வரைக்கும் பிரிண்ட் ஹால் டிக்கெட் வராது. இஷ்யூஸில் நில்லுன்னு வரணும். இஷ்யூஸில் ஃபோட்டோ சைன் இந்த மாதிரி இருந்தால் உங்களோட ஹால் டிக்கெட் வித்களில் தான் இருக்கும். உங்களால் டவுன்லோட் பண்ணவே முடியாது, டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன இஷ்யூஸ் இருந்தால் அதை சரி பண்ணணுங்கிறதையும் கீழே கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எனி கொரிஸ் மெயில் டு transit@gmail.com ஆன் ஆர் பிஃபோர் 4/5/2026 முன்னாடி நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ பிரிண்ட் ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான பிடிஎஃப் வருது. ஸோ இப்படி தான் உங்களோட ஹால் டிக்கெட் நீங்கள் டெவலப் பண்ணணும். இது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அண்ட் சாஃப்ட் காப்பியும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.